இப்போலாம் அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு சமைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. வீட்டில் சாப்பிட என்ன வேணால் செஞ்சாலும் அந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வெரைட்டியாக செய்கிறதா இருக்குதா, என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப அந்த சந்தையில் வாங்கிட்டு வந்தாலும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி செஞ்சு அதில் சாதம் போட்டு கலரி கொடுத்தலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிட்டியில் இருந்துக்கிட்டே இந்த முருங்கைக்கீரை வந்து காசு கொடுத்து வாங்குறதில்ல, ஆனால் நீங்கள் கிராமத்தில் இருந்துக்கிட்டு முருங்கைக்கீரை காசு கொடுத்து வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மரம் இருந்துச்சு. அந்த மரம் இருந்த வரையும் முருங்கைக்கீரையோ முருங்கைக்காயோ நான் காசு கொடுத்து வெளியில் வாங்கவே இல்லை. அது இல்லாதனால தான் வாங்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் திரும்ப முருங்கை கட்ட வைக்கிறேன். முருங்கைக்கீரை சாதப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை இதுவும் சேர்த்து வந்து தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு, முருங்கைக்கீரை இருக்குதுல அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதையும் வந்து வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கும் போது எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விடக்கூடாது. அப்போதான் இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் வறுத்த எல்லா பொடியுமே வந்து சேர்த்து அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடணும். தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, அப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல பவுடர் அதையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அரைக்கும் போதும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அப்பதான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெயிலேயே நம்ம பவுடர் பண்ண அந்த பவுடர் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு சாதம் போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் ரெடிங்க. இப்பயும் ஒரே மாதிரியே சாப்பாடு செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரலாம்.